உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள். கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன் புதன், தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய், கும்பராசியில் சனி ராகு. முதலில் மேசம். இதுவரை அஷ்டமத்தில் இருந்த சூரியன் டிசம்பர் 16ஆம் தேதி முதல் பாகிஸ்தானத்திற்கு நகர்ந்து தனது நண்பரான செவ்வாயுடன் சேர்கிறார். ராசிநாதன் பாகிஸ்தானத்தில் இருப்பதும் சூரியனோடு இணைந்து இருப்பதும் இருவரும் தைரிய வீரியஸ்தானத்தை பார்ப்பதும் சிறப்பான பலன்களை தரும். சனி ராகு நன்றாக இருப்பதால் பொருளாதாரம் வேகமாக இருக்கும். செலவுகள் கட்டக்கடங்கி இருக்கும். தெய்வ தரிசனம் கிடைக்கும். பெரியோர்களின் ஆசிர்வாதம் உண்டு. சனி வக்கர நிவர்த்தியானதால் வியாபாரம் செழிப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். 4ஆம் இடத்தில் குரு வக்கரம் பெற்றிருப்பதால் மனதில் தளர்ச்சி ஏற்படும். நினைத்த காரியம் தடைப்படும். காரணம் புரியாது. அஷ்டமத்தில் புதன் அமர்ந்திருப்பது ஒரு விதத்தில் நன்மை என்றாலும் கூட மனதில் இனம் புரியாத கலக்கம் இருந்து கொண்டே இருக்கும். நரம்பு தளர்ச்சி முதலிய நோய்கள் அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் 17/12/2025 காலை 10:12 மணி முதல் 19/12/2025 இரவு 10:36 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: வராக பெருமானை வணங்குங்கள். அடுத்தது ரிஷபம். இதுவரை சப்தமஸ்தானத்தில் இருந்த சூரியன் 8ஆம் இடத்திற்கு சென்று செவ்வாயோடு இணைகிறார். விரையாதிபதி அஷ்டமத்தில் இருப்பது நன்மைதான் என்றாலும் கூட சூரியன் இணைவதால் சில பாதிப்புகள் இருக்கவே செய்யும். ஆயினும் ராசிநாதன் 7இல் அமர்ந்து புதனோடு கூடி ராசியை பார்ப்பதால் சிரமங்கள் அதிக அளவில் தொல்லை கொடுக்காது. பஞ்சமாதிபதி ராசியாதிபதி இணைப்பு கேந்திரத்தில் ஏற்படுவதால் நன்மைதான் கிடைக்கும். சனியின் வக்ர நிவர்த்தியால் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்புண்டு. புதன் நல்ல விதத்தில் அமர்ந்திருப்பதால் பூமி வாங்கும் யோகம் உண்டு. மாமன் வழியில் ஆதரவு உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை, பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அஷ்டமத்தில் செவ்வாய் சூரியன் இணைந்திருப்பதால் உஷ்ண நோய்களால் பாதிப்பு உண்டு. அல்சர் முதலிய பிரச்சனைகள் அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் மனைவி இவர்களோடு பேசும்பொழுது அவர்கள் சொல்லும் சில கடுமையான சொற்களை பொருட்படுத்த வேண்டாம். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். அஷ்டம செவ்வாய் ஆரோக்கிய தொல்லையையும் மருத்துவ செலவையும் கொடுப்பதால் சேமிப்பு கரையும். செலவுகளில் எச்சரிக்கை தேவை. சந்திராஷ்டமம் 19/12/2025 இரவு 10:37 மணி முதல் 22/12/2025 காலை 9:53 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: வெள்ளிக்கிழமை துர்க்கையை வணங்குங்கள். அடுத்தது மிதுனம். மூன்றக்கூடிய சூரியன் சப்தம ராசியில் செவ்வாயோடு இணைகிறார். உச்சம் பெற்ற குரு 2ஆம் இடத்தில் வக்ரமடைவதால் செலவுகளை மிகவும் ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். 3ஆம் இடத்தில் கேது இருப்பதால் தைரியஸ்தானம் வலுவடைகிறது. எதையும் சமாளிக்கக்கூடிய தெம்பு கிடைக்கும். செவ்வாய் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதால் எந்த பிரச்சனையும் சமாளிக்க வேண்டும். புதிய முயற்சிகளை எடுக்கவும் வாய்ப்பு ஏற்படும். கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்யும் வாய்ப்புண்டு. உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்பட்டு முன்னைவிட சிறந்த வேலை கிடைக்கலாம். சகோதரர்கள் இணக்கமாக செயல்படுவார்கள். பூமி வீடு வாங்கும் யோகம் உண்டு. புதிய நண்பர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் அறிமுகம் உதவிகரமாக இருக்கும். 7இல் சூரியன் இருப்பதால் தொடர் அலைச்சல் இருந்து கொண்டே இருக்கும். அங்குமிங்கும் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். 2ஆம் இடத்தில் குரு வக்கரகதியில் இருப்பதால் சில நேரம் பணப்புழக்கம் குறையும். பரிகாரம்: அபிராமி அந்தாதி சொல்லி வாருங்கள். அடுத்தது கடகம். 5ஆம் இடத்தில் இருந்த சூரியன் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி 6ஆம் இடத்திற்கு மாறுவது சிறந்த வெற்றியை தரும். குழப்பங்கள் மாறும். செவ்வாயும் இணைந்திருப்பதால் புதிய முயற்சிகள் உங்களை நோக்கி வரும். அவற்றை தைரியத்தோடு ஏற்றுக்கொண்டு முன்னேறுவீர்கள். குருவின் பார்வை 5ஆம் இடத்தில் பதிவதால் பூர்வ புண்ணிய இடம் பலம் பெற்று உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து தரும். பூர்வீகம் சென்று வரவும் குலதெய்வ பூஜை செய்யவும் மனதில் எண்ணம் தோன்றும்.
சுக்கிரன் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் சுபகாரிய முயற்சிகள் வெற்றி பெற்று வீட்டில் மங்கள ஓசை கேட்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக இருந்து உதவுவார்கள். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அகலும். 5ஆம் இடத்தில் புதன் அமர்ந்திருப்பதால் பிள்ளைகளால் சில கவலைகளும் தொல்லைகளும் உண்டு. சிலர் எதிர்பாராத அவமானத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். வெளியில் சொல்ல முடியாமல் சில விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு புழுங்குவீர்கள். வீட்டு பத்திரம் முதலிய முக்கியமான ஆவணங்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். பரிகாரம்: குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு முக்கியம். அடுத்தது சிம்மம். ராசிக்குரிய சூரியன் டிசம்பர் 16ஆம் தேதி தனுசு ராசியில் பிரவேசிக்கிறார். பொதுவாக கோச்சாரத்தில் 5ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லப்பட்டிருந்தாலும் சிம்ம ராசிக்கு பொருந்தாது. காரணம், சிம்ம ராசிக்கு உரிய சூரியன் பஞ்சம கோணம் ஏறுவதால் ராசி பலமடைகிறது. அவரோடு செவ்வாயும் இணைந்திருக்கிறார். இருவரும் லாப ராசியை பார்க்கிறார்கள். குரு விரயத்திலிருந்தாலும் வக்கரமடைவதால் நன்மை கிடைக்கும். வாழ்வில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது முதலிய யோகங்கள் கூடும். சகோதரர்களால் நன்மை உண்டு. கடன் பாக்கிகள் வசூலாகும். உறவினர்களிடம் நயம் பயமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களால் சில மனக்கசப்புகள் ஏற்படலாம். கண்டகச்சனி பலமாக இருப்பதாலும் அவரோடு 7ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பதாலும் கணவன் மனைவி உறவுகளில் விட்டு கொடுத்து செல்லும் மனநிலை இருந்தால் தவிர மனக்கசப்பை தவிர்க்க முடியாது. வீடு மாற்றங்கள் ஏற்படலாம். பரிகாரம்: ஜீவசமாதி தரிசனம் உங்களுக்கு நன்மை அளிக்கும். அடுத்தது கன்னி. வெற்றிக்குரிய இடமாகிய 6ஆம் இடத்தில் சனி ராகுவோடு தொடர்பு கொண்டிருப்பதால் எதிலும் வெல்லும் ஆர்வமும் செயல்படும் ஆர்வமும் தூக்கி நிறுத்தும். மனத்தாட்சி இல்லாமல் செயல்படும் வாய்ப்பினை கிரகங்கள் வழங்குவதால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். லாபஸ்தான குரு பொருளாதார நிலையை உயர்த்தும். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் எந்த குறையும் இல்லை. பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். பணத்தொல்லைகள் இருக்காது. எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள். சுபகாரிய முயற்சிகள் பலன் தரும். கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும். கடன் சுமை குறையும். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் போன்ற முயற்சிகள் பலன் தரும். 3ஆம் இடத்தில் ராசிநாதன் புதன் அமர்ந்திருப்பதால் சில நேரங்களில் எதை செய்யக்கூடாதோ அந்த காரியத்தை செய்துவிட்டு இப்படி செய்துவிட்டோமே என்று வருத்தப்படுவீர்கள். எதையும் யோசனை செய்து காரியமாற்றுங்கள். 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு சூரியன் சென்று விடுவதால் பிறருடன் வீண் பகை பொல்லாப்பு ஏற்படலாம். பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை. பரிகாரம்: வாராகி அம்மனை வழிபடுங்கள். உங்கள் வாழ்வில் வெற்றி கிடைக்கும். அடுத்தது துலாம். ராசிநாதன் தன குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் அவரோடு பாக்கியாதிபதி புதன் அமர்ந்திருப்பதும் சாலச் சிறந்தது. வெற்றியை தரும் சூரியன் 3ஆம் இடத்தில் செவ்வாயோடு இணைந்து அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் மிகச்சிறந்த நன்மைகளை அடையலாம். பொருளாதார உயர்வு, வழக்கில் வெற்றி, சகோதரர்களின் உதவி முதலிய விஷயங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வெற்றிக்கு உதவும். சனி வக்கர நிவர்த்தி பெறுவதால் சொத்து வாங்கும் முயற்சிகள் சாதகமாக முடியும். குரு வக்கரம் பெற்றிருப்பதால் தொழில் முயற்சிகளில் திடீர் மாற்றங்கள் வரலாம். சிலர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பினை பெறுவார்கள். விரையாதிபதியாகவும் புதனிருந்து அவர் 2இல் இருப்பதால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு சேமிப்பை கரைக்கும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும். அது இடமாற்றமாக இருக்கலாம், பதவி மாற்றமாகவும் இருக்கலாம். 14/12/2025 முதல் 17/12/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வணங்குங்கள். அடுத்தது விருச்சிகம். சூரியன் தன குடும்ப ராசியில் செவ்வாயோடு இணைகிறார். ராசியில் சுக்கிரனும் லாபாதிபதியான புதனும் இணைந்திருப்பது சிறந்த அமைப்பு. சுக்கிரன் 7வது ராசியை பார்ப்பதால் கூட்டுத் தொழில் முன்னேற்றமாக நடைபெறும். கணவன் மனைவி உறவுகளில் இணக்கம் ஏற்படும். அதனால் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிலவும். சனி வக்கர நிவர்த்தி வருவதால் வேலை செய்யும் இடத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும். குரு பகவான் ராசியை பார்ப்பதால் துன்பங்கள் விலகிவிடும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கூடும். விரும்புகின்ற எதிர்பார்த்த இடமாற்றங்கள் ஏற்படலாம். பாகிஸ்தானத்தில் 2 நெருப்பு கிரகங்கள் இணைந்திருப்பதால் பேச்சில் கவனம் தேவை. வேகமாக பேசி விரோதத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். தேவையற்ற வம்பு வழக்குகளில் ஈடுபட வேண்டாம். 4ஆம் இடம் பலம் குறைந்திருப்பதால் சுகம் குறையும். தாயார் உடல் நலனில் கவனம் தேவை. தேவையற்ற காரியங்களை செய்து மன நிம்மதியை இழக்க வேண்டாம். 17/12/2025 முதல் 19/12/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: மாலை நேரத்தில் பூஜை அறையில் கூடுதலாக விளக்கேற்றி வழிபட்டு வாருங்கள். அடுத்தது தனுசு. பஞ்சம விரையாதிபதியான
செவ்வாயோடு டிசம்பர் 16ஆம் தேதி சூரியன் வந்து இணைகிறார். 12ஆம் இடத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்திருப்பதும் ராசியாதிபதி குரு 2ஆம் இடத்தை பார்ப்பதும் போன்ற கிரக அமைப்பினால் தன குடும்பஸ்தானம் பலம் பெற்று பொருளாதார நிலை உயரும். கேந்திராதிபதி தோஷம் பெற்று குரு வக்கரமடைவதால் எதிர்பாராத நன்மைகள் உண்டு. பூமி வாங்கும் யோகம் உண்டு. கடன் சுமை குறையலாம். சுபகாரிய முயற்சிகள் பலிக்கும். வெளிநாட்டிலிருந்து வரும் செய்தி மகிழ்ச்சி தரும். வேலை மாற்றங்கள் மனதுக்கு ஏற்றபடி அமையும். மாமன் உறவுகள் கை கொடுக்கும். 3ஆம் இடம் பலம் பெற்றிருப்பதால் எதையும் தைரியத்தோடு எதிர்கொள்வீர்கள். உடன்பிறப்புகள் வழியில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். வழக்குகள் எளிதாக முடியாமல் இழுத்தடிக்கலாம். சிலர் வீண் பணிகளுக்கு ஆளாகும்படி நேரலாம். ராசிநாதன் அஷ்டமத்தில் இருப்பதால் மனதில் ஒரு கஷ்டம் நீங்காமல் இருந்து கொண்டே இருக்கும். 19/12/2025 முதல் 22/12/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். அடுத்தது மகரம். 3/12 குரு வக்ரம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கிறார். லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் பார்வை 5ஆம் இடத்தை பார்க்கிறது. முன்னோர்களின் ஆசைகள் உங்களுக்கு உண்டு. குலதெய்வம் குறித்த விழிப்புணர்வு இருப்பதால் தொட்ட காரியங்கள் எப்படியும் மனதுக்கு ஏற்றபடி நடந்துவிடும். பொருளாதாரத்தில் சிக்கல் இல்லை. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தொழில் போட்டி அகலும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வணங்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வாக்குஸ்தானத்தில் ராகு சனி இருப்பதால் தேவையில்லாத வாக்குறுதி அளிக்க வேண்டாம். வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரும். யாரிடமும் முக்கியமான பொறுப்புகளை நம்பி ஒப்படைக்க வேண்டாம். மனக்கசப்பு வரும். குரு வக்கரம் பெற்றிருப்பதால் சில நேரங்களில் வரவை விட செலவு அதிகரித்து பொருளாதார நெருக்கடியும் வரலாம். பரிகாரம்: சிவன் கோயிலில் நவகிரக சன்னதிக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் எடுங்கள். அடுத்தது கும்பம். இதுவரை 10ஆம் இடத்தில் இருந்த சூரியன் லாபஸ்தானத்தில் செவ்வாயோடு வந்து இணைகிறார். இருவர் பார்வையும் பூர்வ ஸ்தானத்தில் பதிகிறது. குருவும் தன்னுடைய சொந்த ராசியும் கும்பத்துக்கு 2வது ராசியான தன குடும்ப ராசியை பார்வையிடுவதால் பொருளாதாரமும் குடும்ப அமைதியும் உண்டு. மகிழ்ச்சியும் உண்டு. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. அவர்களுக்காக எடுத்த முயற்சிகள் நீங்கள் விரும்பியபடி நடக்கும். பெற்றோர் வழியில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். சகோதர கருத்து வேறுபாடு முடிவுக்கு வரும். பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பும் கௌரவமும் கூடும். என்னதான் வரவு வந்தாலும் செலவுகளும் குறையாமல் இருக்கும். எனவே மிகவும் ஜாக்கிரதையாக பணத்தை கையாள வேண்டும். சப்தம ராசியில் கேதுவும் 6ஆம் இடத்தில் குருவும் இருப்பதால் உணவு செரிமானம் சார்ந்த சில நோய்கள் ஏற்படலாம். பரிகாரம்: அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று அம்பாளுக்கு விளக்கு போடுங்கள். அடுத்தது மீனம். 10ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாயோடு இணைவது நல்ல காலமாக வந்து அமையும். தொழில் வளர்ச்சியும் உத்தியோக மேன்மையும் ஏற்படும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புண்டு. மனதில் உற்சாகம் இருக்கும். உபரி வருமானத்தை பெறும் வழி சாத்தியமாகும். ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் லாபஸ்தானத்தை பார்ப்பதோடு ராசியையும் பார்ப்பது சிறப்பு. சனி வக்கர நிவர்த்தி வருவதால் செலவுகள் நல்லபடியாகவே நடைபெறும். வீட்டுக்கு தேவையான நல்ல பொருட்களை வாங்குவீர்கள். 4/7 புதன் பாகிஸ்தானத்தில் சுக்கிரனோடு அமர்ந்திருப்பதால் பத்திரிகை துறை, தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கும் கிரகங்களால் அலைச்சலும் சில நேரங்களில் நிம்மதி குறைவும் ஏற்படும். அவர்கள் சற்று விழிப்புணர்வுடன் தங்கள் திட்டங்களை வகுத்துக் கொள்வது நல்லது. சந்திராஷ்டமம். 14/12/2025 இரவு 9:27 மணி முதல் 17/12/2025 காலை 10:11 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சு கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.